to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 31 அதிகாரம் 9 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது உண்மையிலேயே இழந்ததா அல்லது தேவன் இன்னும் பெரியதை கொடுக்க எடுத்தாரா? இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கலாம். சில நேரங்களில் இழப்பு போல தோன்றும் விஷயங்களே தேவன் அமைதியாக ஆரம்பிக்கும் புதிய அத்தியாயமாக இருக்கலாம். இந்த புதிய நாளில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உலக காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் நீங்கள் நம்பியவர்கள் அத்தனை பேர் மேலும் நம்பிக்கையை இழந்து விட்டீர்களா? இன்று இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். நீங்கள் மட்டுமல்ல, அழுகையோடு ஆரம்பித்த பல வாழ்க்கைகள் தேவனுடைய கிருபையால் அற்புதமாக மாறியிருக்கிறது. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள். இது எவ்வளவு அருமையான வாக்குதத்தம் பாருங்கள். இது ஒரு சாதாரண வசனம் அல்ல. நீங்கள் இருக்கிற இந்த நிலையிலேயே தேவன் பேசுகிற பதில். ஆம், அவர்கள் அழுது கொண்டு வரலாம். இன்றைக்கு நீங்களும் கண்ணீரோடு இருக்கலாம். நம்பிக்கை, பணம், பலன் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்களா? ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அழுகை முடிவு அல்ல, தேவன் செயல்பட ஆரம்பிக்கும் இடம். கர்த்தர் அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் வழி தெரியாமல் நிற்கிற அந்த இடத்திலேயே அவர் உங்களுக்காக வழி அமைத்து கொண்டிருக்கிறார். மனமுடைந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து விட்டதால் அழுது கொண்டிருக்கிறீர்களா? தாவீது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று கூறினான். அவ்வாறே நீங்களும் இன்று தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திடுங்கள். நீங்கள் இழந்தது தோல்வி அல்ல, அது தேவன் உங்களை அழைத்து செல்லும் புதிய திசை. தேவன் உங்களை சோதிக்கிறார் என்று நினைக்க வேண்டாம், அவர் உங்களை உருவாக்குகிறார். சில கதவுகள் மூடப்படுவது நம்மை தடுக்க அல்ல, தவறான பாதையை நிறுத்த. எப்போதும் ஐயோ அதை இழந்து போனேனே, இதை இழந்து போனேனே என்று அழுது கொண்டே இருக்க வேண்டாம். நீங்கள் இழந்ததை எண்ணிக்கொண்டே இருந்தால் தேவன் தரப்போகிறதை காண முடியாது. ஆண்டவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் அவர் மேல் நம்பிக்கை வைத்திடுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். நீங்கள் இழந்ததை மட்டும் எண்ணிக்கொண்டிருந்தால் தேவன் தரப்போகிறதை காண முடியாது. சில கதவுகள் மூடப்படுவது தோல்வி அல்ல, அது தவறான பாதையை நிறுத்துவது. இன்றைக்கு நீங்கள் நான் ஆரோக்கியத்தை இழந்து போனேன், பணத்தை இழந்து போனேன், சமாதானத்தை இழந்து போனேன், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாமே இருளாயிருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நினைத்து பாருங்கள், இருள் அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் வெளிச்சம் தெளிவாக தெரியும். ஆனால் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கவே நான் வந்தேன், அதற்காகவே என் ஜீவனை சிலுவையில் கொடுத்தேன், அதற்காகவே உயிர்த்தெழுந்தேன். உன் வாழ்க்கையிலும் அப்படியே செய்வேன். எல்லாவற்றையும் நான் உயிர்ப்பிப்பேன். எல்லா இருளும் விலகி போகும். உன் துக்கமெல்லாம் அகன்று
போகும் என்று சொல்லுகிறார். இது தேவன் தரும் உறுதியான வாக்குத்தத்தம். இப்போது அவரை நோக்கி பார்த்து அவரது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்களா? இது முடிவு அல்ல, தேவன் ஆரம்பிக்கும் ஒரு புதிய தொடக்கம். கர்த்தர் அன்போடு இன்றைக்கு வாக்கு கொடுத்து, என் பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என் சமூகத்திற்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் உங்களை வழிநடத்துவேன், என் பாதையிலே உங்களை நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவரே உங்கள் கோணலான பாதைகளை மாற்றி செவ்வாய்ப்படுத்துகிறவர். அவரே உங்களுடைய இரட்சகர். அவரே உங்களுடைய மேய்ப்பர். இன்றைய வாக்குத்தத்தத்தின் அடுத்த வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். நீங்கள் தனியாக இல்லை, உங்களை காக்கும் மேய்ப்பன் விழித்திருக்கிறார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஆட்டினை கவ்விக்கொண்டு செல்வதற்கு ஒரு முறை கரடி வந்தது, மறுமுறை சிங்கம் வந்தது. தாவீது தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து கரடியை அடித்து கொன்று சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டினை தப்புவித்தார். அதுபோலத்தான் நம்முடைய மேய்ப்பனும் நம்மை காக்க தயங்காதவர். யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிற சாத்தானாகிய சிங்கத்தை மேற்கொள்வதற்கு தனக்கு ஒரு வல்லமையுள்ள மேய்ப்பன் தேவை என்பதை உணர்ந்தார். கர்த்தரையே தன் மேய்ப்பனாக தெரிந்து கொண்டார். நீங்கள் சந்திக்கிற போராட்டம் சிறியது அல்ல, ஆனால் உங்கள் மேய்ப்பன் அதை விட பெரியவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மேய்ப்பராக இருப்பாரா? ஆம், இயேசு கிறிஸ்து தாமே நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்றார். அவர் தனது உயிரையே கொடுக்க தயங்காத மேய்ப்பன். அவர் மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இது ஒரு சாதாரண பாதுகாப்பு அல்ல, இது நம் தகப்பனின் அன்பும் கவனிப்புமாகும். மனுஷர் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவது போல ஆடுகளும் காயங்களோடும் முட்கள் ஏற்படுத்தும் கீறல்களோடும் கொடிய ஈக்களோடும் உண்ணிகள் கடிக்கும் வேதனையோடும் மேய்ப்பனிடம் வரும். மேய்ப்பன் காயங்களை ஆற்றும் எண்ணெயை அந்த காயங்களின் மேல் தடவி முறிந்து போன எலும்புகளை கட்டுவான். வெயிலின் உஷ்ணத்தால் கிறுகிறுத்து வரும் ஆடுகளின் தலையில் எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணுவான். எத்தனை சுகம், எத்தனை விடுதலை, எத்தனை சந்தோஷம்! உங்கள் காயங்களையும் அவர் கவனிக்கிறார், உங்கள் வேதனையையும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சரீரத்திற்கு மேய்ப்பனாய் இருப்பதோடல்லாமல் உங்கள் ஆத்துமாவுக்கும் மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு தேவையான அனைத்தையும் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்போதே தேவனிடம் திரும்புங்கள். அவரிடம் வந்தால் நீங்கள் வெறும் கையாய் திரும்ப மாட்டீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா கவலையோடு இருக்கிறதா? வியாகுலமும் கண்ணீரும் பெருகிவிட்டதா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கர்த்தரண்டை வாருங்கள். அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே உங்களை நடத்துவார். ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி நினைவிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது உண்மையிலேயே இழந்ததல்ல. தேவன் அதை மாற்றி சிறந்ததாக திருப்பிக் கொடுக்க போகிறார். ஜெபம். பரம தகப்பனே, நான் அழுகையோடு வருகிறேன், ஆனாலும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறேன். நீர் என் மேய்ப்பர். வாழ்க்கையில் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் பலவீனத்திலும் சமாதானத்தின் நதிகள் அண்டையில் நீர் என்னை நடத்துவீர். உடைந்து போன என் உள்ளத்தை நீர் உயிர்ப்பித்து நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்தருளும். நான் மனுஷரை நம்பவில்லை,
இல்லை, உம்முடைய கிருபையையே நம்புகிறேன். ஆண்டவர் இயேசு மறுபடியும் எழுந்து எப்போதும் ஜீவிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் இருளின் மத்தியில் பிரகாசிக்கட்டும். என் துக்கத்தை நீக்கி உம்முடைய சந்தோஷத்தை தாரும். உம்முடைய நன்மையால் என்னை திருப்தியாக்கி பூரணப்படுத்தும். உயிர்த்தெழுந்த இரட்சகர் மேல், உண்மையுள்ள தகப்பன் மேல் முழு நம்பிக்கையையும் வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.